கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோஸ்திரம். தேவன் நல்லவர். அவர் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய நாளை நம்மளுக்கு கொடுத்து ஒரு புதிய வாக்கு தத்தத்தையும் தேவன் கொடுக்கிறவரா இருக்கிறாரு. அவரை போல ஒரு தேவன் யாரும் கிடையாது. தேவன் அவரோட வார்த்தை சொல்லியிருக்கிறது, அவர் நம்மள அவரோட உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறாரு. நம்ம யோசிக்கலாம், தேவன் நம்மள மறந்துட்டாரு, தேவன் நம்மள நினைச்சு பாக்குறதுல நம்ம நிறைய ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கோம், நிறைய வேண்டுதல் பண்ணிட்டு இருக்கோம், நிறைய பைபிள் வாசிக்கிறோம், ஆண்டவர்கிட்ட இந்த விஷயத்த பத்தி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்குமே, தேவன் அதை குறிச்சு யோசிக்காம இருக்கிறாருன்னு நீங்க யோசிக்க கூடாது. ஏன்னா தேவன் உங்களை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறாரு. தேவன் உங்களை நினைத்து கொண்டிருக்கிறாரு. தேவன் உங்களை மறப்பதில்லை. அண்ணாலை எப்படி நினைத்து பார்த்தாரோ தேவன், எப்படி நோவாவை தேவன் நினைத்து பார்த்தாரு, அந்த மாதிரி நம்மளையும் நினைக்கிறவர் தான் நம்ம தேவன். நம்மளையும் நினைத்து பார்க்கிறவர் நம்மளுடைய தேவன். சரி, இப்ப ஆண்டோட வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். ஆகாய் புத்தகத்துல நான் எடுத்து பேசலான் இருக்கேன். குளோரி, அதாவது மகிமை அப்படின்னு சொல்லிட்டு பேச போறேன். வசனம் வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல இருந்து 2ஆம் வசனம் வாசிக்கிறேன். இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டிக்கிறதுக்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்றார்கள் என்ற சேனைகளை கர்த்தர் சொல்கிறார். ஆனாலும் ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் சொல்லுகிறார், இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மச்சுப்பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ? இப்பொழுது சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்றாரு, ஆலயத்தை கட்டணும், ஆலயம் கட்டாம இருக்குது இந்த இடத்துல. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இப்பொழுது சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். நம்ம பண்ணிட்டு இருக்கிறது கரெக்டா? நம்ம போகின்ற பாதை, நம்ம பண்ற காரியங்கள், நம்ம என்னென்ன செயல்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம், அதெல்லாம் நம்ம ஆண்டவருக்கு ஒப்புவித்து பண்றோமா? இல்ல நம்ம சுய இச்சையின் படியோ இல்ல நம்ம சுய எண்ணத்தின் படி நடக்கிறவங்களாக இருக்கிறோமா? நம்ம வழியை சிந்தித்து பார்க்கணும். நம்ம வழியை நம்ம யோசிச்சு பார்க்கணும். பாருங்க, இங்க ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நீங்க ஆலயம் கட்டுறதுக்கு ப்ரெஃபரன்ஸ் கொடுக்காம நீங்க உங்களுடைய சொந்த வேலையை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிறீங்க, உங்களுடைய காரியங்களை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அப்போ நீங்க அதிகமான விளைச்சல் வரும்னு நினைச்சு நிறைய விதை விதைக்கிறீங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? கொஞ்சமா தான் அறுத்து கொள்கிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனும் குளிர் விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலானலை வயலை போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். அப்போ என்ன போட்டாலும் நம்மளுக்கு நிக்க மாட்டேங்குது. எல்லாமே என்ன ஆயிடுது? பொத்தல் பையில போடுற காசு மாதிரி எல்லாம் என்ன ஆயிடுது? வெளியே போயிடுது. நீங்க திருப்தி ஆகவில்லை, நீங்க பரிபூர்ணம் படவில்லைன்னு சொல்றாரு ஆண்டவர். ஏன்னா இந்த இடத்துல அவங்களோட ஆலயத்தை கட்டுறதுக்கு யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, முன்படுறாம அவங்களுடைய கிரியைகளை மட்டுமே பார்த்து கொண்டு அவங்களுடைய வேலைப்பாடுகளை மட்டுமே அவங்க என்ன பண்றாங்க, சிந்தித்து கொண்டிருக்காங்க. அதனால ஆண்டவர் சொல்றாரு, அப்போ உங்கள் வழியை சிந்தித்து பாருங்கள் என்ற சேனைகளை கர்த்தர் சொல்கிறார். அப்போ நம்ம இன்னைக்கு ஒரு விஷயம் நம்மளுக்கு நம்ம புசித்து நம்ம திருப்தி ஆகாம இருக்கிறோம். நம்மளுடைய பாக்கெட்ல எப்படி ஓட்ட பையில போடுற காசு மாதிரி காசு போய்கிட்டே இருக்கு, பணம் போய்கிட்டே இருக்கு, பணம் குறைஞ்சுக்கிட்டே இருக்கு, நம்ம திருப்தி ஆகல, நம்ம எவ்வளவு விதைச்சாலும் நம்மளுக்கு கொஞ்சமா தான் அறுப்பு வருது. இன்னைக்கு நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா உங்க வழியை நீங்க சிந்தித்து பாருங்க. உங்க வழிய நீங்க தேவனுக்கு ஒப்புவித்திருக்கீங்களா? நீங்க தேவனுடைய பாதையில நடக்கிறவங்களா இருக்கிறீங்களா? தேவன் என்ன சொல்றாரோ அதன்படி நீங்க செய்கிறவரா இருக்கிறீங்களா அப்படின்றத நீங்க யோசிச்சு பார்க்க வேணும். ஏன்னா தேவனுடைய பாதையில நடக்காத ஒருவரும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை தக்க வச்சுக்க முடியாது, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. ஆண்டோட வார்த்தை சொல்லுது, நீதிமான்களின் தலைமையில ஆசீர்வாதம் தங்கும். அப்ப நீதிமானா இருக்கணும் அப்படின்னா ஆண்டோட வார்த்தையை கடைபிடித்து நடக்கும் போது தானே. ஆண்டோட வார்த்தையின்படி நம்ம நடக்கும்போது நீதிமான்களா இருக்கிறோம். அப்ப ஆண்டோட ஆசீர்வாதம் என்ன பண்ணுது? நம்மளுடைய தலையில தங்குது. இன்றைக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க தலைமையில மேல தங்குவதாக. நீங்க இன்னைக்கு ஆண்டவரே குறைவுபட்டு இருக்கிறோம், நாங்க ஒடுக்கப்பட்டு இருக்கிறோம், எங்க கையில வர பணம் நிக்க மாட்டேங்குது, எங்களுக்கு செலவாயிட்டே இருக்குது, நாங்க இந்த பணத்தை எப்படி சேமிக்க போறோம் தெரியல, அதிகமா விதைக்கிறோம் ஆனா கொஞ்சமா தான் எங்களுக்கு பலன் கிடைக்குது அப்படின்னு நீங்க யோசிச்சு கொண்டிருக்கலாம். இன்னைக்கு தேவன் சொல்ற உங்க வழியை நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டும். நீங்க எப்படி போயிட்டு இருக்கீங்க? நீங்க போற ரூட் கரெக்டா? நீங்க பண்றது கரெக்டா என்பதை நீங்க என்ன பண்ணணும்? சிந்தித்து பார்க்க வேண்டும்னு சொல்றாரு பாருங்க. அப்ப சொல்றாரு பாருங்க, நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள். தேவன் ஃபர்ஸ்ட் சொல்றது பாருங்க. நெக்ஸ்ட், நீங்கள் மலையிலே போயிட்டு மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள். இன்னைக்கு நான் சொல்றேன்,
நீங்க தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதாவது தேவனுடைய ஆலயத்தை கட்டுவது என்றா நான் பில்டிங்கை பத்தி பேசல, நான் நம்மளுடைய சரீரத்தை பத்தி பேசுறேன். ஏன்னா நம்மளுடைய சரீரமே பரிசுத்த ஆலயமா இருக்கு. தேவன் நம்மளுடைய இருதயத்துல வாசம் செய்யறதுனால தேவன் நமக்குள்ள வாசம் செய்யறாரு. எவன் ஒருவன் தன் பாவத்தை அறிக்கிட்டு இயேசு கிறிஸ்து உண்மையாக தன்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்றாரோ அவங்களுடைய இருதயத்துல பரிசுத்த ஆவியானவர் பிரவேசிக்கிறாரு. அவங்க இருதயத்துல பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்யறாரு. அப்ப ஆலயம் எதுவாக இருக்கிறது அப்படின்னா நம்மளுடைய சரீரமாக இருக்கிறது. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற ஆலயத்தை கட்டுங்கள். அப்போ உங்களுடைய ஆலயம் எப்படி இருக்கிறது? உங்க ஆலயத்தை நீங்க அப்படியே விட்டுட்டீங்களா? எப்படியோ என் உடம்பு போகுது, நான் என்னமோ பண்ணிட்டு போறேன், நான் என் சுயேட்சின் படி நடக்கிறேன், என் எண்ணத்தின் படிதான் நான் யோசிக்கிறேன், அதன்படிதான் நான் செய்வேன் அப்படின்னு நீங்க உங்க ஆலயத்தை ஆண்டவருடைய ஆலயத்தை நீங்க பரிசுத்த குலைச்சல் ஆக்குறீங்களா? அந்த மாதிரி நம்ம பண்ண கூடாது. பாவத்துக்கு விலகி இருக்க வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுங்க. அப்ப பாவம் பாருங்க, இந்த பாவத்தின் நிமித்தம் தான், இச்சையின் நிமித்தம் தான் என்ன ஆகுதுன்னு பாருங்க, நம்ம விதை அதிகமா விதைத்து கூட அதுக்கான பலனை நம்மளால அடைய முடிவது கிடையாது. நெக்ஸ்ட் ஆண்டவருடைய வழியில நம்ம விட்டு விலகி நடக்கும் போது அதுக்கான பலன் நம்ம அடைவது இல்லை. எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் நம்மளால அதிகமா சம்பாதிக்க முடியறதே இல்லை. எல்லாம் ஓட்டப்பையில போற காசு மாதிரியே போயிட்டே இருக்கு வெளியே. அப்போ எப்படி ஆசீர்வாதம் உள்ள வரும் அப்படின்னா தேவன் தான் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர். அவர் சொல்றாரு இல்லையா, நானே ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை தருகிறவர். அப்போ அவருக்கு சித்தமில்லாத காரியங்கள், அவருக்கு எதிரான வார்த்தைக்கு எதிரான காரியங்களை நம்ம செய்யும் போது அது என்ன ஆகுதுன்னா நம்மளோட வாழ்க்கைக்கு பெரிய ஒரு ஆபத்தாக தான் முடியும். அப்ப இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க வழியை நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் சொல்ல பாருங்க. ஆலயத்தை கட்டுங்க. அதாவது ஆலயத்தை எப்படி கட்டணும்னா நம்ம சரீரத்தை ஆண்டவரோட வார்த்தையினால கட்டணும். ஆண்டவரோட வார்த்தையினால நம்மளுடைய சுய இச்சைகளும் சரி, நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டோட வார்த்தை நிரம்பி இருக்க வேண்டும். அப்ப ஆண்டோட வார்த்தையினால நீங்க நிரம்பி இருக்கும் போது நீங்க செய்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு பலனை கொடுக்கும். அதுதான் நீங்க ஆண்டவர் சொல்றாரு. அப்ப ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் நான் பிரியமா இருப்பேன். ஆண்டவர் சொல்ற பாருங்க, நீங்க உங்க சரீர ஆலயத்தை நீங்க பாதுகாத்து நீங்க அதை பரிசுத்தமாக ஆண்டோட வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து வைத்து நடக்கும் போது கர்த்தர் உங்க மேல பிரியமா இருக்கிறாரு. அது மேல என்ன பண்றாரு ஆண்டவரு? பிரியமா இருக்கிறார். அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்றார். இன்னைக்கு உங்களுக்கு மகிமை விளங்கணுமா? இன்னைக்கு உங்க வாழ்க்கை மாறணுமா? இன்னைக்கு நீங்க என்ன விதைச்சிருக்கீங்களோ அதுக்கான பலனை அதிகமா பார்க்கணுமா? இன்னைக்கு நீங்க சாப்பிடுறது நீங்க திருப்தி ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்க சாப்பாடு, உங்களுடைய கையின் பிரயாசம் எல்லாமே ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்க ஆண்டவரை நம்ப வேண்டும். ஆண்டோட மகிமை உங்க வாழ்க்கையில விளங்கணும் அப்படின்னா நீங்க கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுறவங்களா, அதாவது உங்க சரீரத்தை, உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய கேரக்டர், உங்களுடைய குணங்கள் எல்லாவற்றிலும் தேவ செயல் நிறைந்து இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறவங்களாக நம்ம இருக்கும் போது கர்த்தருடைய மகிமை, அவருடைய மகிமை நம்ம வாழ்க்கையில பெரிதாக விளங்கும். பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அதனால் என் மகிமை விளங்கும். இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய ஆலயத்தை சரியாய் வைத்து இருக்கும் போது கர்த்தருடைய மகிமை நம்ம வாழ்க்கையில பெரிதாக விளங்கும் என்று சொல்றாரு. அதனால பாருங்க என்ன பலன் வருதான், அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தோம், இதோ கொஞ்சம் கிடைத்தது, நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தோம், நான் அதை ஊதி போடுகிறேன் அப்படின்றாரு பாருங்க. அப்போ அந்த மாதிரி ஆலயத்துக்கு தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம விலகி இருக்கும் போது, தேவனுடைய ஆலயத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நீங்க அதிகமாய் வரும்ன்று எண்ணி இருந்தா கூட அது கொஞ்சமா தான் கிடைக்கும். ஏன்னா அதை நான் ஊதி போடுறேன்னு சொல்றேன். நம்ம பலனை என்னது கிடைக்காம நம்மளுக்கு போய்விடுகிறது. எதன் நிமித்தம் என்றால் என் வீடு பாழாய் கிடைக்கும் போது நீங்கள் எல்லாரும் அவனவன் வீட்டுக்கு தன் வீட்டிற்கு ஓடி போகிறீர்களே, இதன் நிமித்தமே என்ற சேனைகளை கர்த்தர் சொல்கிறார். அப்ப என்ன சொல்றதா, என் வீடு பாழா கிடக்குது, நீங்க போய் விதைச்சு என்ன பண்ண போறீங்க, நீங்க போய் புசிச்சு என்ன பண்ண போறீங்க, என் வீடு பாழா கிடைக்குது. ஆண்டவர் சொல்றது பாருங்க, அந்த ஆண்டோட வார்த்தையை நம்ம கவனித்து பார்க்கணும். ஆண்டவருடைய சரீரமாகிய இந்த சரீர ஆலயத்தை நம்ம எப்படி பாதுகாக்க வேணும்னா பரிசுத்த குலைச்சல் ஆக்காம தேவ சித்தத்தின்படி அவர் என்ன நம்மளுக்கு சொல்றாரு அதன்படி நம்ம நடக்கும் போது தேவன் நம்மளை மகிமையாக விளங்க பண்ணுவார். அப்போ நம்ம கையிற காரியங்கள் எல்லாமே எப்படி இருக்கும்,
மகிமையா இருக்கும், ஆசீர்வாதத்துல நிரம்பும். இன்னைக்கு ஆசீர்வாதம் இல்லைன்னு தானே எல்லாரும் வந்து யோசிக்கிறாங்க. ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வதியும் ஆண்டவரே, கவலை, எனக்கு கவலை இவ்வளவு இருக்கு, என் கஷ்டங்கள் இவ்வளவு இருக்குது, என் எண்ணங்கள் இவ்வளவு இருக்கு, எனக்கு இன்னும் பிள்ளை வரல, நான் எப்ப வீடு வாங்க போறேன்னு எனக்கு தெரியல, எப்ப நான் எனக்கு காசு வாங்க வரப்போகுது தெரியல, எப்போ எனக்கு வேலை ப்ரமோஷன் வரப்போகுது தெரியல, எல்லாரும் புலம்பிக் கொண்டே இருக்கிறாங்க. ஏன்னா இந்த ஏன் வந்து அவங்களுக்கு அதிகமான பலன் கிடைக்கவில்லை என்றால் அவர்கள் ஆலயம் எப்படி இருக்கிறது, அது பாழாய் கிடந்தது என்றால், கர்த்தருடைய ஆலயம் பாழாய் கிடக்குது அப்படின்னா, அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எல்லாம் உங்க ஆலயத்தை நோக்கி பார்க்காம, உங்க என்ன வார்த்தையில் நான் வார்த்தையின்படி சொல்லி இருக்கிறத நடக்காம இருக்கிறதுனால, நீங்க எல்லாம் உங்க வேலையை பார்த்து கொண்டு ஓடுறதுனால உங்களுக்கு பலன் கிடைக்கிறது இல்ல. அப்ப நம்ம இன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்ம சரீர ஆலயமா இருக்கிற இந்த இந்த ஆலயத்தை நம்ம வந்து பரிசுத்தமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஆதலால் உங்கள் மேல் இருக்கிற வானம் பனியை பெய்யாமலும் பூமி பலனை கொடாமலும் போயிற்று. நான் நிலத்தின் மேலும் மலைகளின் மேலும் தானியத்தின் மேலும் புது திராட்சரசத்தின் மேலும் எண்ணெயின் மேலும் பூமியின் விளைகிற எல்லாவற்றின் மேலும் மனுஷரின் மேலும் மிருகங்களின் மேலும் கைப்பாடு அனைத்தின் மேலும் வறட்சியை வருவித்தேன் என்றார். அப்போது செல்யத்தியேலின் குமாரனாகிய செருபாபேலும் யோசானாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசிரியனையும் ஜனத்தின் மீதியான அனைவரும் தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கும் தங்கள் தேவனாகிய கர்த்தர் அனுப்பின ஆகாய் என்னும் தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்கும் செவி கொடுத்தார்கள். நல்ல கவனிங்க, செவி கொடுத்தார்கள். ஆன்ற இந்த வார்த்தையை வந்து அடிக்கடி சொல்லுவாங்க, காதுள்ளவன் மெய்யாக மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், காதுள்ளவன் கேட்க கடவான். ஏன் இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லுவாரு? நீங்க நிறைய ஓமைகள் தேவன் சொல்லுவார்ல, ஏசு கிறிஸ்து சொல்லும் போது இந்த வார்த்தையை வந்து சொல்லுவார் பாருங்க, மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், காதுள்ளவன் கேட்க கடவுள். அப்போ என்ன சொல்றேன்னா, நம்ம ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். அதே மாதிரி தேவ ஊழியக்காரர்கள் பேசும் போது, அவர்கள் ஆண்டவர் வார்த்தை உரைக்கும் போது, அந்த வார்த்தையை நம்ம கேட்கும் போது, அந்த வார்த்தையின்படி நம்ம செவி கொடுத்து நடக்க வேண்டும் சொல்றாரு. அப்போ உங்க ஆலயம் நீங்க எப்படி கட்டணும் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையின்படி நீங்க கட்ட வேண்டும். உங்க சரீரமான ஆலயத்தை நீங்க எப்படி கட்ட வேணும்? தேவனுடைய வார்த்தையின்படி கட்ட வேண்டும். அதே மாதிரி தேவன் உங்களுக்கு எப்படி உரைக்கிறார் அதன்படி நீங்க நடந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி தேவ மனுஷர்கள் உங்களுக்கு என்ன சொல்றார்களோ அதன்படி நீங்க நடக்கும் போது தேவ ஆவியானோட வல்லமை மகிமையை நீங்க பார்ப்பீங்க. இன்னைக்கு அது வந்திருக்க டாபிக் அதுதான், தேவனோட மகிமை எப்படி விளங்கும்ன்றதை நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதனாகிய ஆகாய் கர்த்தர் அனுப்பின வார்த்தையின்படி ஜனங்களை நோக்கி, நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஈவன் நீங்க உங்க ஆலயத்தை கட்டும் போது, உங்க ஆலயத்தை எப்படி கட்டணும்னு உங்களுக்கு தெரியலையா? கர்த்தர் சொல்றாரு, நான் உங்களுடனே இருக்கிறேன், நான் உங்க கூட இருக்கிறேன், நான் உங்க ஆலயத்தை கட்டுவேன், நான் உன்னை கட்டுவேன் என்று சொல்றாரு இல்லையா? அவர் வார்த்தையின்படி உங்களை அவரு கட்டுவாரு, அவர் உங்களை சரியாக்குவாரு, அவர் உங்களை நடத்துவாரு. தேவன் வந்து நடத்துகிற தேவன், நம்மளை வழி நடத்துகிற தெய்வம். அப்ப பாருங்க, பின்பு கர்த்தர் சேல்தியின் குமாரனாகிய சேருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனுடைய ஆவியையும் எதாக்சின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசிரியனுடைய ஆவியையும் ஜனத்தின் மீதியான எல்லாருடைய ஆவியும் எழுப்பினார். அவர்கள் வந்து தங்கள் தேவனாகிய ஜனங்களுடைய கர்த்தரின் ஆலயத்திலே வேலை செய்தார்கள். தரியு ராஜாவின் 2ஆம் வருஷம் 6ஆம் மாதம் 25ஆம் நாளிலே இது நடந்தது. 7ஆம் மாதம் 21ஆம் தேதியிலே ஆகாய் என்னும் தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. அவர், நீ செல்தியேலின் குமாரராகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனோடும் யுதாக்சாதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசிரியர்களும் ஜனத்தின் மீதியர்களும் சொல்ல வேண்டியது. ஆண்டோட வார்த்தை உரைக்குது பாருங்க, இந்த ஆலயத்தின் முந்தின மகிமையை கண்டவர்களின் உங்களுக்குள்ளே மீதி இருக்கிறவர்கள் யார்? இப்பொழுது இது உங்களுக்கு எப்படி காண்கிறது? அதற்கு இது உங்கள் பார்வையில் ஒன்றும் இல்லாதது போல் காண்கிறது அல்லவா? இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த ஆலயம் ஒன்றும் இல்லாத போல் காண்கிறது அல்லவா? ஒண்ணுமே இல்லாம நீங்க இருக்கிறீங்களா? இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு பலன் இல்லாம இருக்கிறீங்களா? ஒரு கனம் இல்லாம இருக்கிறீங்களா? ஒரு மதிப்பு இல்லாம இருக்கிறீங்களா? ஆண்டவர் வார்த்தை சொல்லுது பாருங்க அந்த ஆலயத்தை குறித்து. ஆக 2:9 வசனம் சொல்லுது பாருங்க, முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலாம் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு உங்க முந்தின வாழ்க்கையை விட, நீங்க உங்க கடந்த காலத்துல செய்த இருந்த உங்க வாழ்க்கையை விட, எப்படியெல்லாம் நம்மளை துன்பப்படுத்தினாங்க, எப்படியெல்லாம் நம்மளை கஷ்டப்படுத்தினாங்க, எப்படியெல்லாம் நம்மளை வந்து திட்டினாங்க,
நம்மள ஒரு பொருளா கூட மதிக்காம இருந்தாங்க. நான் ஒரு மதிப்பே இல்லாம இருந்தேன். நான் வேல்யூவே இல்லாம இருந்தேன். கடந்த காலத்த குறிச்சு நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா கர்த்தர் சொல்றாரு, இந்த ஆகாய் 2 9ஆம் வசனம் சொல்லுது, முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக விளங்க பண்ணுவார் கர்த்தர். இன்றைக்கு தேவன் உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை, இன்றைக்கு கர்த்தர் உங்களை பெரிதாக விளங்க பண்ணுவார். உங்க பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும். இவ்விடத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். ஆண்டவர் பாருங்க, இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையில உங்க மகிமை பெரிதா இருக்கிறது மட்டும் இல்ல, உங்களுக்கு சமாதானத்தையும் தேவன் உண்டு பண்ணுகிற தேவனா இருக்கிற பாருங்க. சமாதானம் நெக்ஸ்ட் மகிமை. ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு அப்படின்னா, ஒரு ஆசீர்வாதம் சரி இன்னொரு ஆசீர்வாதம் கூட தான் கொடுப்பாரு ஆண்டவர். ஒண்ணு கேக்குறீங்க அப்படின்னா ஆண்டவர் 1 கொடுக்க மாட்டாரு. 1+1 2 கொடுப்பாரு ஆண்டவர். அப்பமா குறைவா சொல்றேன். ஆனா தேவன் நம்ம கேட்கிறதுக்கும் அதிகமா செய்ய வல்லவர். தேவன் நம்ம கேட்கிறத காட்டிலும் அதிகமாக காரியங்களை நமக்கு கொடுக்க வல்லவரா இருக்கார். இன்னைக்கு நீங்க துவண்டு போகாதீங்க. இன்னைக்கு நான் கனவீனமான பாத்திரமா இருக்கேன். யாருக்கும் பிரயோஜனம் இல்லாம இருக்கேன். என் கடந்த வாழ்க்கை எல்லாம் முடிஞ்சு போச்சு. யோசிக்கிறீங்களா? முடிஞ்சு போச்சுன்னு யோசிக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. கர்த்தர் சொல்றாரு, இந்த ஆலயத்தின் முந்தின மகிமையை பார்க்கிலும் பிந்தின மகிமை பெரிதாக விளங்க பண்ணுவேன். உங்களுக்கு சமாதானத்தை நான் கட்டளையிடுவேன் தேவன் சொல்றாரு. அப்ப இன்னைக்கு நீங்க சமாதானமா இருக்கிறதுக்கும், நீங்க ஆண்டவரோட மகிமை பெரிதா விளங்குறதுக்கும் பெரிய பாத்திரவான்களா நீங்க இன்னைக்கு இருக்கிறீங்க. அதனால துவண்டு போகாதீங்க. உங்க வழியை சிந்தித்து பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு? உங்களை எப்படி நடக்கணும்ன்ற சொல்லியிருக்காரு. நீங்க சிந்தித்து பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி உங்களை பெரிய ஜாதி ஆக்குவாரு. உங்களை பெரிய மகிமை அவரோட மகிமை பெரிதாக விளங்க பண்ணி உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்து உங்க தலைமுறைக்கும் அவர் உங்களை வழிநடத்தும் தேவனா இருக்காரு. கர்த்தரை உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். ஓகே.